சில நாட்கள்ல நம்ம பொறுமைய கடவுள் ரொம்பவே சோதிப்பாரு. அந்த மாரி டே தான் எனக்கு இன்னைக்கு. மார்னிங் எந்திரிச்சா புடிச்சு லிது வந்து எழுப்பி விட்டு இறங்கல. இறங்கி விளையாடவும் மாட்டான். சரி அவங்க அப்பா ஆத்தாட்டயாவது போவான்னு பார்த்தா, யார்ட்டயும் போகல. ஜவ்வு மாரி என்ன புடிச்சுட்டு விடவே இல்ல. இவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பண்ற வேலைய பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் எல்லா வேலையும் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கங்காரு குட்டி இருக்கு இல்லையா, அது எப்படி குட்டி வச்சுட்டே சுத்திட்டு இருக்குமோ, இன்னைக்கு என் நிலைமை அப்படிதான் ஆயிருச்சு. வினோ என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் மெயினா சமைக்கிறது நான் தான் சமைச்சாகணும். அவங்க பண்ணாலும் எனக்கு சில விஷயங்கள் வந்து நான் பண்ணாதான் பிடிக்கும். உண்மையா சொல்லணும்னா, இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் உச்சா கூட இன்னும் போகல. மூஞ்சி கூட எந்திரிச்சதுலேருந்து கழுவல. அப்படியே சுத்திட்டு இருந்தேன். எப்படியோ பாவம் பார்த்து ஒரு 9 மணிக்கு மோஸ்ட்லி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்போ கரெக்டாக அத்தைட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த துணி காய போகிறது, அப்புறம் மற்ற சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்லாம் இருந்தனால அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கே தெரிஞ்சிருச்சு அம்மாவோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் அம்மா கண்டிப்பாக பத்திரகாளி ஆயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இறங்கிட்டான் போல. எப்படியும் நான் இன்னைக்கு நல்ல மூடில் இருந்தனால தப்பிச்சிட்டான். இல்லைன்னா கண்டிப்பாக 4 பூசையாவது என்கிட்ட வாங்கியிருப்பான். அம்மா அப்பா வந்து வந்திருந்தாங்க ஒரு 10 மணிக்காட்ட. குஞ்சு கருவாலாம் நான் கேட்டிருந்தேன் அம்மா கிட்ட, எனக்கு வேணுமான்னு சொல்லி.